ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தாங்க இருக்கோம். அதாவது நம்ம லாஸ்ட் டைமாக குஜராத் போயிட்டு வந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனை தொடர்ந்து வந்து நம்ம வண்டியை வந்து தேனியில் விட்டுட்டு தீபாவளிக்காக ஊருக்கு வந்து போயிருந்தாங்க. போயிட்டு அப்புறம் வந்துட்டு தேனிலேருந்து லோடு கிடச்சிருந்துச்சி. லோடு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பொள்ளாச்சி தான் கிடச்சிச்சு. பொள்ளாச்சியில் வந்து அழகாகவே இறக்கிட்டு இப்போ இங்கே வந்து லோடு வந்து பார்த்துருக்கோங்க. லோடு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மும்பைக்கு தாங்க லோடு கிடச்சிருக்கு. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீ தான். ஸோ இளநீ ஏற்றுறதுக்காக நம்ம லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நம்ம அந்த லொக்கேஷன் தான் போக போகிறோம். எப்படிலாம் ஏற்றுறாங்க, அப்புறம் இதோட வாடகை டீட்டெயில் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பொள்ளாச்சியில் லாரிப்பேட்டையில் ட்ரக்கு பார்க்கிங்கில் தாங்க நின்றுட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு தாங்க போகணும். போகலாமா? என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. இந்த பயணம் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். காலையிலே லோடு சொல்லியிருந்தாங்க நண்பர்களே. நாமும் அதை லொக்கேஷன் வாங்கிட்டு அவங்க கொடுத்த லொக்கேஷனுக்கு தான் வந்திருந்தோம். இப்போ வந்து சாயந்தரம் பக்கம் ஆயிடுச்சு. அதாவது அவங்க சொன்ன இடத்துல தான் வண்டி வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரான்னு இருக்காங்க, இன்னுமே வந்து வரல. அதாவது இன்றைக்கி லோடு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நாம் வந்து கேட்டிருந்தோம், வரேன் கண்டிப்பாக ஏற்றி விடுதேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி லோடு ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இப்போமே வந்து டைம் வந்துட்டு ஒரு 5:30 பக்கம் வந்து ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் லோடு ஏற்றி விடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதாவது நம்ம ஒன்று நினச்சி வந்தோம், லோடு ஏற்றிடலாம் இன்றைக்கி வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து லோடு ஆகலை. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம காலையிலே சொல்லியிருந்தா கூட லேட் ஆகும் அப்படின்றதா கூட வண்டியிலே சமைச்சிருக்கலாம். நம்ம அதுக்கும் இல்லாமல் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதும். அப்போ பார்த்துட்டு நம்ம வந்து எப்போ லோடு ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே தாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். வண்டி வந்து நல்லா இணல் இருந்தனால வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். வந்து பார்க்கலாம் எப்போ தான் வராங்க அப்படின்ட்டு. ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அவன் வந்துட்டு லோடு மேலாம் ஏற்றிட்டு லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஆல்ட் ஆகிடுச்சு. அப்போ இன்றைக்கி தான் வந்து லோடு வந்து ஏற்றுறாங்க. அதனால் வந்து காலையில் வந்து போயிட்டு தான் இருக்கோம். பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து இது எந்த பக்கம்னு, இது திருமூர்த்தி மலை அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் தாங்க போயிட்டுருக்கோம். எப்படி இன்றைக்கி லோடு ஏற்றி விட்டாங்கன்னா அப்படியே வந்து சாயந்தரம் அழகாக வந்து கிளம்பி போயிடலாம். ரெண்டு கம்மி நீங்கள் பேசுகிறீங்களா? யூடியூப்ல பேசுகிறீங்களா நீங்கள்? ஓகே ஓகே. அவன் பிளான் உனக்கு தெரியாதல்ல. அவன் வீட்டுல கொண்டு போய் அவன் போடும். எடுத்தா வண்டி ஏறப்ப நான் கையில் பிடிச்சேன். அவங்க கையை போ டோரை பிடிக்க ஒரு கையில் கொடுத்துருக்காங்களா? என்னடா வீடியோ எடுத்துட்டே இருக்கிறீங்க? சேனலில் வருவீங்க எல்லோரும், யூடியூப் சேனலில் வருவீங்க. அது சரியா கெட்ட வார்த்தையில வேறு பேசிட்டு அதுக்கு என்ன வந்து
லோடு வந்து ஏற்றிட்டாங்க நண்பர்களே. ஆமாம் வந்து தார்ப்பாக தான் கட்டிகிட்ருக்காங்க. அவங்களே வந்து கட்டி கொடுத்துருவாங்க. என்னென்னா லோடு ஏற்றி முடிக்கிறப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 பக்கம் ஆகுது. கிளியராக தார்ப்பா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம பில்லுலாம் வாங்கிட்டு அப்படி வந்து கிளம்பி போயிடலாம். பொள்ளாச்சிலேருந்து லோடு ஏற்றிட்டுங்க. ஆமாம் வந்துட்டு பண்ணாரி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது நம்ம தெம்போலியாக தான் போகிறோம். நைட்டு வந்துட்டு வண்டி விட மாட்டாங்க. ஸோ அதனால் காலையில் தான் நல்லா தூங்கிட்டு இப்போ காலையில் தான் வண்டி எடுத்திருக்கோம். டைம் வந்து ஒரு 6:30 பக்கம் ஆகுது. காலையில் இந்த கேட் பாஸ் பண்ண வரைக்கும் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அப்புறம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். திம்பம் மலை ஏற போகிறோங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அதாவது கேட் பாஸ் பண்ணி வரக்கு. இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைவலி அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். நம்ம ஊருக்கு வர காவேரி ஆறு இதுதாங்க. கர்நாடகா வழியாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு. வா அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கங்க. நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜாப்பூர் தாண்டி பந்தர்பூர் பார்த்து போயிட்டுருக்கோம். நாம் மும்பைக்கு பீஜாப்பூர்லேருந்து பந்தர்பூர் வழியாக அப்படியே சிறுவாலில் போய் ஏறிடும். அந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். உப்புளி வழியிலையும் வரலாம். இந்த வழியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வழியில் வந்திருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வழியில் ஒரு டைம் வந்திருக்கோம். அதனால் இப்படியே வந்து வந்துட்டோம். நேற்று கொஞ்சம் தூக்கம் வந்ததுனால நம்ம வந்து இங்கேயே கொஞ்சம் தூங்கிட்டோம். இந்த ஆபாடு திராட்சை தூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நைட்டு தூங்கிட்டு இப்போ காலையில் தான் நல்லா 6 மணி 6:30க்கு தான் நமக்கு வந்து வண்டி எடுத்திருந்தோம். அப்படி வந்து போயிட்டுருக்கோம். நமக்கு இன்றைக்கி நைட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம நைட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக போய்க்கலாம். எங்கேயும் நிற்காமல் அப்படியே போனாவே வந்து போய்க்கலாம். இங்கே எல்லாமே நிறைய திராட்சை தோட்டம் தான் இருக்கு பாருங்க. நாம் வந்துட்டு பந்தர்பூர் வழியில் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோலில் வந்து வண்டிலாம் லாக் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, ஏதோ மீட்டிங்கு அப்படின்னால நம்ம லாரி எல்லாமே வந்து இங்கே லாக் ஆகிருச்சு. பாருங்கள் லைனாக நின்றுருக்கு. ஒரு கிலோமீட்டர் பக்கமாக இருந்துக்கு. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா வந்து போயிருக்கலாம். என்னென்னா நமக்கு முன்னாடி ஒரு 4-5 வண்டி தான் நிற்கிட்டு பாருங்க. அப்படியே வந்து 1 மணி நேரம் பக்கம் ஆகுன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். சமையல் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் அப்புறம் வந்து ரசம் தான் வைக்கிறோம்.
ஏன்னா அதான் வந்து குயிக்காக செய்ய முடியும். நான் எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கல, இல்லைனா கூட கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். சரி என்ன பண்ண, இது வேறு டைமிங் லோடு, கொஞ்சம் குயிக்காகவே வர சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போம் எத்தனை மணிக்கு விட்றாங்க அப்படின்ட்டு. இப்போமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்து ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலை எல்லாமே முடிச்சிடலாம். கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்து சாப்பாடு வந்து செஞ்சுட்டோங்க. சாப்பாடு வந்து நம்ம குக்கர்லேயே வைக்கிறதுனால வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடுது. பாருங்கள், இன்னும் வண்டி வந்து விடலை. நாம் கரெக்டாக 12 மணிக்கு வந்தோம். இப்போ வந்து டைமு 1 மணி பக்கம் ஆயிடுச்சு. 1 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. நாம் வந்து மதியம் சாப்பாடு நீட்டாக வந்து சாப்பிட்றலாம். பரவாயில்ல, ரசம் வந்து நல்லாவே இருக்குது. எவ்வளோதான் நம்ம கடையில் சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வந்து வராதுங்க. சரி, கொஞ்சம் டிராஃபிக்காக வண்டி வந்து பிளாக் பண்ணதுனால வந்து சமைச்சிட்டோம். இல்லைனா வந்து நம்ம வண்டி வந்து ஓட்டிகிட்டு தான் இருந்திருக்கோம். ஏன்னா நைட்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கே எத்தனை மணிக்கு விட்றாங்க அப்படிங்கிறது தெரில. இன்னும் போனாக்கே நமக்கு வந்து இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குங்க. போனால் போயிட்டு அப்படியே வந்து போயிடலாம். சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் எத்தனை மணிக்கு வண்டி விடுறாங்களோ 8 மணிக்கு வந்து போய்க்கலாம்.